இந்த வீடியோவை பார்த்து எத்தனை பேர் அவங்க ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டிருப்பீங்க? சே, நம்ம ஹஸ்பண்ட் தான் இருக்காரே, ஒரு ரோஸ் கூட கொடுக்காம கொஞ்சம் கூட ரொமான்டிக்கா இல்லாம இப்படி இருக்காரே அப்படின்னு நினைச்சு எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க? கொஞ்சம் தைரியம் இருக்கிறவங்க இந்த வீடியோவை காமிச்சே ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டிருப்பீங்க, கரெக்டா? பட் அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்க? இதே மாதிரியே டாக்டர் ஷர்மிகா அண்ட் தருண் இப்ப 2 பேருமே சேர்ந்து இல்ல. அவங்க சேர்ந்து இருக்கும்போது ஷர்மிகா ஒரு வீடியோல அவங்க அம்மாட்ட ஆனந்த கண்ணீரோடவே சொல்லியிருப்பாங்க, என் ஹஸ்பண்ட் எதுக்குமே எனக்கு நோ சொல்ல மாட்டேங்கிறாரு, என்கிட்ட ஒரு சின்ன குறை கூட சொல்லவே மாட்டேங்கிறாரு, அது எப்படி ஒரு மனுஷனால ஒரு சின்ன குறை கூட சொல்லாம இருக்க முடியுது, அவ்வளோ பாசமா இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட கம்ப்ளைண்டாவே சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோவை நம்மள நிறைய பேர் பார்த்துருப்போம். என்கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் கூடவா அவனுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி டாக்டர் ஷர்மிகா கேட்டிருப்பாங்க. இதுல அவங்க சின்ன வயசுல இருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் நம்ம ஃபேவரட் ஜெயம் ரவி சாரோட டிவோர்ஸ். இதே மாதிரி தான் நம்ம ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் அவங்க ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் உருகி உருகி லவ் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. ஆர்த்தி மேம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஜெயம் ரவி எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அவருக்குன்னு ஏன் மேலே மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பெருமையாக கூட சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ என்ன ஆச்சு? இந்த மாதிரி லிஸ்ட் இன்னும் நிறையவே இருக்கு. தனுஷ், ஐஸ்வர்யா, ஜிவி பிரகாஷ் இவங்க எல்லாருமே மீடியாவில் உருகி உருகி லவ் பண்ணி நாங்கள் 2 பேரும் அவ்வளோ ரொமான்டிக் கப்புள்ஸ் அப்படின்ற மாதிரி வெளியே காமிச்சிருப்பாங்க. பட் அவங்க தான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்றப்ப நின்றுப்பாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹஸ்பண்ட் நம்ம மேலே வச்சிருக்க பாசத்தையே சந்தேகப்படுறோம். போக போக இது அவங்க மேல ஒரு வெறுப்பாவே மாறுது. ஊர்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, நம்ம மட்டும் இப்படி இருக்கோமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹஸ்பண்ட நமக்கு பிடிக்காமலே போயிருது. சோ நான் என்ன சொல்றேன்னா, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, அவங்க மணிக்காக நடிக்கிறாங்க. தலையில ரோஸ் அள்ளி கொட்டுறவங்களும் ஓரமா நின்று ஒய்ஃபை சைட் அடிக்கிறவங்களும் தான் ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கோர்ட்ல போய் நிக்கிறாங்க. இதை பார்த்து நீங்க யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க, ஹாப்பியா இருங்க. இதெல்லாம் கண்டென்ட்காக மட்டுமே ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கிறாங்க. நிறைய பேருக்கு லவ் இந்த மாதிரி எல்லாம் சொல்ல தெரியாது, பட் அவங்க மனசுல நம்மள ராணி மாதிரி வச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி வீடியோவை பார்த்து நீங்க உங்க லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. அவங்க ரியல் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. நம்ம இவருக்காக இவ்வளோ பண்றோமே, ஆனா இவரு நம்ம மேல கொஞ்சம் கூட பாசமா இல்ல. அவனை பாரு, அவனோட ஒய்ஃப்காக என்னென்னலாம் பண்றான், எப்படியெல்லாம் தாங்குறான் அப்படின்ட்டு புலம்பாம இதெல்லாம் கண்டென்ட்காக மட்டுமே அவங்க பண்றாங்கிறத கொஞ்சம் மெச்சூரோட புரிஞ்சுக்கிட்டு லைஃபை ஹாப்பியா வாழுங்க. யாரை பார்த்தும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம நம்ம ஜாலியா இருப்போம்.